ஜனநாயக உரிமையில ஒட்டுமொத்த மக்களுக்கான அடிப்படை திட்டமும் சட்டமும் தான் இருந்துட்டு இருக்குது. அதுல நீங்க ஒரு தரப்பு மக்களுக்கு மட்டும் தனி மாநிலமா கேட்பது தீவிரவாதமா அந்த அரசு எடுத்துக்காதா? தனி மாநிலம் இப்ப தெலுங்கானாவில் கேட்டாரு, அது என்ன தீவிரமா எடுத்துக்கிட்டாங்களா? அதுக்கு தனி மாநிலம் கொடுக்கலாமா? மோடி ஆட்சி வந்த பிறகு தாழ்த்தப்பட்ட தனி பட்டியலினத்து மக்கள் மட்டும்தான் இருக்காங்களா தனி மாநிலம் கொடுக்குறது? இல்ல இல்ல, அது ஒரு பிரதேசத்தினுடைய வளர்ச்சி இல்ல. ஆந்திரா தான் வளர்ச்சி அடையுது, தெலுங்கானா பகுதி வளர்ச்சி இல்லை. ஒரு பிரதேசம் வளர்ச்சி இல்லைங்கிறதுக்காகவே தனி மாநிலம் கேட்டு அது வெற்றி பெற்று தனி ஆட்சி அமைஞ்சு போச்சு. ஒரு சமூகத்துக்கே வளர்ச்சி இல்லை, ஒரு சமூகத்துக்கே வளர்ச்சி இல்லை. இப்ப மணிப்பூர் மாநிலம்னு வடகிழக்கு பிராந்தியத்துல ஒரு மாநிலம் இருக்கு. அந்த மாநிலத்தில் மொய்தி என்ற ஒரு இனம் இருக்கு, குக்கி என்ற ஒரு இனம் இருக்கு. குக்கி என்ற இனம் மலையில மேல வாழுற மலைவாழ் மக்கள், மொய்தி கீழே சமவெளியில வாழுற மக்கள். மேல மழை தூர்னா கீழே தான் தண்ணி வந்துடும். அப்ப இவன் தான் விவசாயம் நல்லா பண்ணுவான். இவனுக்கு முறைப்படுத்தப்பட்ட விவசாயம், ரெண்டாவது பெரும்பான்மை மக்கள், ஆட்சியும் இவங்க பிடிச்சிடுறாங்க. இந்த ரெண்டு பேருக்கும் பல அரசியல் உரிமைகளில், தொழில் உரிமைகளில், வர்த்தக உரிமைகளில், ஆட்சி அதிகாரத்தில் பிரச்சனை ஏற்பட்டதால ரெண்டு இனமும் மோதி 300 பேர் கிட்டத்தட்ட இறந்துட்டாங்க. இந்திய அரசாங்கமே, மத்திய அரசாங்கமே தன்னுடைய கட்சிக்காரர் தான் முதலமைச்சராக இருந்தார். ஆனாலும் கலவரத்தை கட்டுப்படுத்த முடியல. அவங்களே கலைக்கிறாங்க அவங்க ஆட்சியை, பிஜேபி ஆட்சி, மாநில ஆட்சிய மத்திய பிஜேபி ஆட்சியை கலைக்கிட்டு ராணுவத்தை கொண்டு வச்சு இப்ப கட்டுப்படுத்தி வச்சிருக்காங்க. இப்ப அந்த குக்கி இனம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, நாங்கள் மொய்தி இனத்தோடு ஒன்றாக ஆட்சியில் இருக்க முடியாது. குக்கி மாநிலத்தில் குக்கியை தனி யூனியன் பிரதேசமாக அறிவித்து விடுங்கள், நாங்கள் இனி தனியாகத்தான் ஆட்சியில் இருப்போம், தனி ஆட்சியில் தான் வாழ்வோம். ஆனா அந்த குக்கி மக்கள்கிட்ட இன வேறுபாடு இருக்குங்களா? இன வேறுபாடு, தீண்டாமை இல்ல, தீண்டாமை பிரச்சனை கிடையாது. அது தனி இனம். இல்ல இல்ல இல்ல, அது தனி இனம். பிரிவினை என்று சொல்லுவது அது மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு வார்த்தை. ஒரு மோசமான குடிகாரன், மோசமா சீட்டாடுறவன், மோசமா ஊட்டி சொத்தெல்லாம் வீட்டு சீட்டாடுற பயிலிட்டு இருந்து ஒரு பெண்ணை விடுதலை பெறணும்னா என்னம்மா பிரிவினை நீ விரும்புறியா? பிரிவினை கேட்கறது அம்மா தப்பு திரும்ப சொல்லலாமா? வாழ முடியலன்னா பிரிவதற்கு உரிமை இருக்கு, அவ்வளவுதானே. அந்த பிரிவினையை நம்ம எப்படி பிரிவினைன்னு பார்க்க முடியும்? அது ஒரு புனிதமான பணி. ஒரு பெண்ணு ரேப் ஆகும்போது அவள் என்ன செய்து வேண்டுமானாலும் தன்னை காப்பாற்றிக் கொள்ளலாம், எந்த வன்முறையின் உச்சத்துக்கே போகலாம். காந்தியும் ஒரே கருத்துல, அந்த கருத்துல இருந்தால் அம்பேத்கரும் அந்த கருத்து. அதுதான் அந்த பெண்ணுக்கு புனிதமான போர் நடத்தி தன்னை காப்பாற்றிக் கொள்ளலாம். அது வன்முறை அல்ல, அது உண்மையான அகிம்சை என்று சொன்னார் அம்பேத்கர்.